ஒரு ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ₹9 ₹9க்கு நீங்கள் வந்து சிப்ஸ் பாக்கெட் கூட வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு கோர்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸலில் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அது வந்துட்டு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ₹10 வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இந்த 8 மாடியூல்ஸ் பில்லு போட்டு ஃபைனலைஸாக வந்த ஆன்சர் என்னென்னா 2,65,000 2,00,000 ஐ திங்க் 2,50,000 முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் அந்த 2 மணி நேரத்தில் தான் எனக்கு மண்டை காய வச்சிட்டாங்க. செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. வன்மத்தை கக்குற நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன். வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு ரீசெண்டாக வந்துட்டு பீக்கில் இருக்குது. அதாவது யூடியூப்பில் வந்துட்டு எதாவது ஆட் போட்டால் வச்சுக்கோங்களேன், 10 ஆட் போடுறாங்கன்னா ஒரு 5 ஆட் போடுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த ஒரு ஆட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ₹9க்கு நீங்கள் வந்து சிப்ஸ் பாக்கெட் கூட வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு கோர்ஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். எக்ஸலில் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ₹9 கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூவி விற்றுக்கு இருப்பானுங்க ஒரு ஒர்க் ஷாப்பு. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எஸ், நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். அதோட இன்ஃபர்மேஷன் அது ஒர்த்தா ஃபேக்கா இல்லை வந்துட்டு அது ஃப்ராடா எல்லாத்தையும் வந்துட்டு இந்த இதில் புட்டு வைக்க போகிறேன். அப்புறம் அது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் சொல்ல பார்க்குறேன். என் வன்மத்தை கக்கிறதுக்கு ஐ திங்க் ஒரு 10 நிமிஷமாவது எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒர்க் ஷாப் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இல்லை நீங்களே ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டக்குன்னு நிறையா டேக் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீடியோ முடிக்க பார்க்குறேன். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஆட் இந்த ஒரு விஷயம் தான் அவங்க வந்துட்டு பெரும்பாலும் கையில் எடுக்கிறாங்க. இவங்களோட ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த ₹9 இருக்குல்ல, அது குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும். ₹9 வச்சு நீ ஒன்றும் கொடுக்க முடியாது, நீ இதை பண்ணாலாவது அறிவு வளரும், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பார்த்த ஆட்லேயே பெஸ்ட் ஆடு, அது அவங்க சொன்னதுலேயே கொஞ்சம் இம்ப்ரெசிவான பெஸ்ட் ஆட் எதுன்னா ₹9. இந்த ₹9 வச்சு நீங்கள் ஒரு ₹10 சிப்ஸ் பாக்கெட் கூட வாங்க முடியாது. பட் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை சேவ் பண்ணும், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் படிக்கலாட்டி லைஃபே வேஸ்ட்டு, அந்த நிலைமைக்கு நம்மளை வந்து தள்ளப்பட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளோ சொல்கிறாங்களே ₹9 தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு தாட் நமக்கே போகும். ஏன்னா அது ₹9 நம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய காசு இல்லை. பட் இந்த அந்நியன் படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக், ஒருத்தங்கிட்ட இருந்து ₹1 திருடினா தப்பு இல்லை, ஆனால் 1 கோடி பேர்த்திட்ட ₹1 திருடினா அது பெரிய தப்பு. ஸோ அதை தான் வந்துட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 8 மினிட் மட்டும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த இதை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஆடை பார்த்துட்டு ₹9 தானே அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம். போகிறப்ப இருந்து அவங்களோட ஆட்டம் ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அது வந்துட்டு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு ₹10 வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு கீழே வந்து 800 ப்ளஸ் ஃப்ரீ டெம்ப்ளேட், உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா ஒரு 350 வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் கோர்ஸ் ஒர்த்த 10,000 அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க. அது நீங்கள் தேவைப்பட்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா விட்டுறலாம். எனக்கு அது தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ₹9 மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ணாங்க. இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் B10X ஐ திங்க் அவங்க சம்திங் ஏதோ 4 கம்பெனி பேர் சொன்னாங்க. அதில் ஒரு கம்பெனி தான் B10X அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் கோர்ஸ் விற்கிற கம்பெனி தான். அந்த இடத்துல வந்துட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் பண்ணாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து எந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஆட் ஆகலை. அதனால் எனக்கு அந்த நேம் வந்துட்டு நான் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி ஆசையோட போனேன். பட் அதில் குரூப் அட்மின் நேமும் என் நேம் மட்டும் தான் வந்துச்சு. ஐ திங்க் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டினா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. சரி, ஓகே, எனக்கு அப்பயே டவுட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க அவ்வளோ கேர் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ₹9 கோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் மெசேஜ் வந்துட்டு 10 days to go, 15 days to go. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணேன். அது வந்துட்டு எப்போ சொன்னாங்க அப்படின்னா 17th March நோட் பண்ணிக்கோங்க. 17th March வந்து அந்த ஒர்க் ஷாப் இருக்கும், ஒரு 3 hour ஒர்க் ஷாப் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம சும்மா தானே இருக்கோம், அட்டன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட்காக நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் மேட்டருக்கு நான் லாஸ்ட்டுக்கு வரேன். இந்த சர்டிஃபிகேட்காக நான் வந்துட்டு ஓகே ரெஸ்யூமேல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நாள் வந்துச்சு, 17th March வந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறம்போது அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும் போல். அது பண்ணும்போது கிராஷ் ஆகிடுச்சு. அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது டக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன், அது ரீலோட் ஆகிட்டே இருக்குது, கேப்சர் எரர் என்னென்னமோ வந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ½ an hour கிட்ட, நான் 20 minutes to ½ an hour அதுக்கிட்ட நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணலை, நான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ ஒர்க் ஷாப்பும் அட்டன் பண்ணல. போச்சு, இப்படி தான் அவங்க ஏமாத்துறாங்க போல் அப்படின்னு அந்த இடத்துல நான் லைட்டாக யோசித்தேன். அதுக்கு அப்புறமா இதுதான் லாஸ்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, அந்த மெசேஜ் அனுப்புனாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனேன். ஓகே, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு இருப்பேன், அந்த டாபிக் போயிட்டு இருந்துச்சு. ChatGPT வந்துட்டு
சாரி எக்ஸலை வந்து எப்படி சாட் ஜிபிடி அப்புறம் ஏஐயோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12:20 to 25 இருக்கும் நான் ஜாயின் பண்ணது. சாரி 11:20 to 25, 11 to 3 o'clock அவங்க வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப் வச்சது. ஸோ 3 hour அந்த இடத்துல 4 hour கணக்கில் வச்சுருந்தாங்க. அது என்ன கருமன்னு தெரில. நான் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 11:25 to 30 இருக்கும் நான் ஜாயின் பண்ணது. அவங்க கரெக்டாக ஒரு 5 டாபிக் எடுத்தாங்க. சார்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, பிவோட் டேபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரு சில ஃபார்முலாக்கள்லாம் எப்படி நம்ம சாட் ஜிபிடிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க. இது நார்மலாக நம்ம நார்மல் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போய் போட்டு பார்த்தலாம். இப்போ வந்து எனக்கு சம் ஃபார்முலா வேணும் அப்படின்னு நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வந்துடும். அதுக்கு பதில் சாட் ஜிபிடி கொஞ்சம் ஈஸியாக யூஸ் பண்ணணுன்னாலும் சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் அவங்க சொல்லி கொடுத்தது. அந்த 12 இருக்குல்ல, 11 to 12 ஐ திங்க் 1 மணி நேரம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 1:25 to 12 கூட இல்லை, 12க்கு முன்னாடி ஒரு 10 minute ஒரு 5 minute இருக்கும், அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இவ்வளோ தான். நம்ம அந்த 9 ரூபா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அது வந்துட்டு இவ்வளோ தான். அது ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி. ஓகேவா, முடித்ததுக்கு அப்புறமா மிச்சம் அந்த 2 மணி நேரத்தில் தான் எனக்கு மண்டை காய வச்சிட்டாங்க. செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. வன்மத்தை கக்குற நிலமையில தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சொல்ல நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எவ்வளோ முக்கியம் அப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு இந்த கிளாஸையும் தாண்டி எக்ஸலையும் தாண்டி வந்துட்டு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏஐ ரீப்ளேஸ் ஹியூமன் ஜாப் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம பயமுறுத்தக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து ஆளாக்குறாங்க. அந்த ஏஐயோட யூசஸும் ஏஐ தெரியாதவங்கெல்லாம் உலகத்தில் வந்துட்டு வாழவே தகுதி இல்லாதவங்க அந்த நிலைமைக்கு வந்து அவங்க பேசிடுறாங்க. ஸோ ஏஐ யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உனக்கு வேலையே கிடைக்காது, அந்த நிலைமைக்கு வந்து பேசிடுறாங்க. ஆடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் இன்னொரு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஆடு செகண்ட் பேஸ்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு கெத்து காட்டணும் அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் பண்ணுவீங்க, 10 minutesல பண்ணுவீங்க, 2 minutesல பண்ணுவீங்க, 10 secondsல பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆடு போட்டு நம்ம உள்ளே இழுத்துருவாங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏஐ இல்லைன்னா நீங்கள்லாம் ஒரு மனுஷனே இல்லை, அது மாதிரி நம்ம மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 8 மாடியூல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 மாடியூல்ஸ் உள்ளதை வந்து நாங்கள் சொல்லி தருவோம். சொல்லிட்டு அந்த ஒரு மாடியூல் பேராக சொல்கிறானுங்க அந்த 8 மணி நேரத்துக்கு. ஓகே ஃபைன் சொல்கிறாங்க, அந்த 8 மாடியூல் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சாட் ஜிபிடிங்க நானுங்க ப்ராம்ப்ட் கோடு என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பிளெண்டர் அது மாதிரி எதுவும் சொல்கிறாங்க, சம்திங் ஏதோ ஒன்று. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வெளியே போயிடலாம் தான் பார்த்தேன். பட் சேர்ந்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும், நீங்கள் பார்த்துணும் 3 hour ஒர்க் ஷாப்பில் இருந்தீங்கன்னா தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும், அட்டன் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் போட்டானுங்க. அதனால் ஓகே சர்டிஃபிகேட்காக நான் லாஸ்ட்டில் வரேன் அப்போ சொன்னது தான், சர்டிஃபிகேட்காக நம்ம இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸுக்காக உள்ளே இருந்ததுக்கப்புறமா அந்த 8 மாடியூல்ஸ் இருக்குல்ல, அந்த 8 மாடியூல்ஸ்க்கு பில்லு போட ஆரம்பிச்சிட்டானுங்க மெனு கார்டு. ஓகே இதுக்கு வந்துட்டு 30,000, இதுக்கு வந்து 40,000, 30,000, 20,000 அப்படி அந்த 8 மாடியூல்ஸ்க்கு பில்லு போட்டு ஃபைனலைஸாக வந்த ஆன்சர் என்னென்னா 2,65,000, 2,00,000 ஐ திங்க் 2,50,000 வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட அதாவது மைண்டில் வந்து ஒரு பெரிய அந்த 2,50,000 மதிப்பில் ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டுடுறாங்க மைண்டில். ஓகே நம்ம இவ்வளோ சொல்லித்தராங்க புதுசாக நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2,00,000 ஆகுமாப்பா, முடியாத பணமனாலாம் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோர்ஸுக்கான மதிப்பு எவ்வளோ இருக்கும், நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு நம்ம கையில் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஜூம் மீட்டிங்கில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், அது வந்து லைவ் செஷன் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. பட் அது லைவ் செஷனா இல்லை வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் செஷன் அப்படி எதுவுமே தெரில. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெசேஜ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெசேஜில் நம்ம மெசேஜ் பண்ணுறது அவங்க மெசேஜ் பண்ணுறது அது மட்டும்தான் வரும். அதில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. மேபி அது பார்க்குற மாதிரி வச்சுருந்தா நம்ம லைவில் இருக்கும் அப்படின்னு நமக்கே ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். 2,50,000 கிட்ட வந்துருச்சு. நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே இது நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே நம்ம வந்துட்டு என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம்னா அதை விட கம்மியாக இருக்கும், ஒரு 1,00,000, ஒரு 1,50,000 அப்படி இருக்கும். அப்படியே நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்கக்கிட்ட மெசேஜ் எவனா பண்ணுறானா இல்லையா, இல்லை அவனுங்களாம் சொல்லிக்கிறானுங்களா அப்படின்னு தெரில. மெசேஜ் வந்துட்டு பண்ணுறதை பார்த்துட்டு ஓகே 1,50,000 இருக்குன்றீங்க, 1,00,000 இருக்குன்றீங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி எழுப்புறது என்னென்னா ஒரு 80,000 இருக்குமா, 70,000 இருக்குமா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு அந்த லெவலில் அந்த அமௌண்ட் லெவலில் நம்ம மைண்ட் செட்டை கொண்டு போயிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க. இதை நாங்கள் வந்துட்டு 12,600க்கு தரோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 2,00,000 எங்கே இருக்குது, நம்ம மைண்டில் போட்ட பெரிய கோடு எங்கே இருக்குது, இந்த 12,600 இந்த அமௌண்ட் எங்கே இருக்குது. ஸோ நம்ம மைண்டே வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு அப்போதைக்கு அமௌண்ட் இருக்குது, அது இஎம்ஐகள் கூட பே பண்ணிக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸை வாங்க வைக்கணும்.
அதுதான் இது ஒரு பிக் சேல் ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வைக்கிறோம். நீங்கள் இஎம்ஐயில் கூட பே பண்ணிக்கலாம். 6300 6300 அப்படி கூட பே பண்ணிக்கலாம் அப்படின்றது. எனக்குலாம் அதை பார்த்து உழுந்து சிரிச்சிட்டேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதளவு கூட ஓகே. அதுக்கப்புறம் யோசிக்க அதே அமௌண்ட்டு தான் இருக்குது, 12300. அதில் வந்துட்டு இன்னும் ஆள் சேரலை அப்படின்னா இன்னும் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு இன்னும் மாடியூல் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. 9 மாடியூல் 10 மாடியூல் கிட்டே ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. அது வந்துட்டு ஃபைனலாக அதுக்கான மதிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா 2,65,000 சில்லற இருந்துச்சு. அதை வந்துட்டு நாங்கள் சேம் 12,600 தரோம் அப்படின்னு சொன்ன வரைக்கும் ஓகே, இவ்வளோ சொல்லிட்டாங்க ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக அவங்க வந்து ஒரு 9 ரூபா கோர்ஸ் சேரும்போதே அந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொன்னல வரேன் இருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாப்டோல் இருக்குது பார்த்தீங்களா, நாப்டோல் அது மாதிரி சேல்ஸ் ரிலேட்டட் அதுக்கு தவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா 30 பேர் ஸ்டார்டிங் 30 பேருக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம், இன்னும் ஒரு கோர்ஸ் வந்து இன்னும் ஒரு மாடியூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் 30 பேர் வந்துட்டு நீங்கள் வந்து டக்குன்னு வர்றதை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த நாப்டோல் எல்லாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, கமான் 2 ப்ராடக்ட் தான் இருக்குது, வாங்குங்க கமான் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு தேவை 30 பேர் ஜாயின் பண்ண போல், அதுலேயும் சில லூஸு கோமிட்டிங்க ஓகே ஃபைன், அவங்களுக்குலாம் தேவைப்படுது போல், அது என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டானுங்க. நான் வந்துட்டு அந்த கோர்ஸ் விற்கிறது அதெல்லாம் ஓகே, அது பெருசான விஷயமே கிடையாது தான். அவங்களுக்கு தேவைப்படுது விற்கிறாங்க. அது இப்படி 9 ரூபா யூஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த ட்ரிக் பண்ணி ஜாயின் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா, கேட்டால் பிஸ்னஸ் ட்ரிக் அப்படிமா. ஓகே ஃபைன், இந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் எனக்கு செம்ம இரிட்டேட் ஆச்சு. என்னோட இரிட்டேட் மொமெண்ட் என்னென்னா, அதுக்கப்புறம் அவன் ஒரு அரை மணி நேரம் கிட்ட 1 மணி நேரம் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஓகே 5 பேர் வந்துட்டீங்க, 6 இடம் காலி ஆயிடுச்சு, 7 இடம் காலி ஆயிடுச்சு, அந்த 30 பேர் சேர்ற வரைக்கும் எனக்காவது பேசிகிட்டே இருக்கான். நானும் பொறுத்து பார்த்தேன், ரைட்டு நீ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட கொடுக்கலான்னா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஜூம் மீட்டிங்குள்ளே போனேன், சேம் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, மாடல் ஆட் பண்ணி ஃபைனலைஸாக ஒரு 2,65,000 கோர்ஸ் மதிப்புள்ளதை உங்களுக்கு 12,600 தரோம் அப்படின்னு சொல்லி விட்டானுங்க. இதில் அவன் கோர்ஸ் விற்றது தப்பு இல்லை, 9 ரூபி கொடுத்து உள்ளே இழுத்தது தப்பு இல்லை, ஆனால் அந்த 9 ரூபிக்கு ஒர்த்தாக சொல்லி கொடுக்கணும்ல, அவங்க அப்படி சொல்லி கொடுக்கல. ஒரு 5 சும்மா ஒரு என்ன சொல்கிறது, லைட்டாக அந்த காக்காக்கு போடுவோம்ல அது மாதிரி ஒரு 5 சாப்டர் மட்டும் தூவி விட்டு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டெமோ கிளாஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ஸை கொடுத்துட்றாங்க. ஃபைனலைஸாக இந்த சர்டிஃபிகேட், அதை நான் சொல்லிடுறேன், சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ யார் வேணால் என்ன வேணால் கொடுக்கலாம். நானே வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, ஒரு கோர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி நான் உங்கள் கோர்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மேக் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, அந்த சர்டிஃபிகேட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எனக்கு அப்போ தெரியல, அப்போ புரியல, இப்போ புரியுது. அது மாதிரி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் பற்றி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தது தான் தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்துட்டு எங்கேருந்து வேணால் எத்தனை சர்டிஃபிகேட் வேணால் வாங்கிக்கலாம் ரெஸ்யூமில் ஆட் பண்ண, பட் அது ஒர்த்தா இல்லையா அந்த ஒரு விஷயம் தான். ஒருவேளை உங்களுக்கு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா யுடெமியில் போய் பண்ணுங்கள். நான் இது சேல்ஸ் பண்ணல, நானும் யுடெமியில் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதில் கொஞ்சம் ஆஃபர்லாம் போடுவாங்க, ஆஃபர் வர நேரத்தில் கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணணும். இது மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, ஃபைனலைஸாக இது ஒர்த்தா ஃப்ராடா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு திட்டமிடப்பட்ட ஒரு ஃப்ராடு வேலை. 9 ரூபா கொடுத்து கோர்ஸ் சேர்றான். நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறேன், 28,000 சொச்சம். அந்த ஒரு நாள் அட்டன் பண்ணவங்க 28,000 சொச்சம் பேர் இருக்காங்க. அப்போனா 28,000 × 9 போட்டு பார்த்தா எவ்வளோ கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தானே வருது. ஸோ ஓகே ஃபைன், பட் அந்த 9,000 அமௌண்ட்டு தான். இது வந்து ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம். அதனால் அந்த B10X அதில் நான் யூடியூப் சேனலும் போய் பார்த்தேன். யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, போய் பார்த்தேன். அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ அவங்க எப்படி சொல்லி தருவாங்கன்னு தெரில. அவங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் ஓகே நல்லா தான் இருக்குது, பட் ஏன் இந்த மாதிரி ஏமாற்றி கூப்பிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சேல் வச்சு ஃபைனலைஸாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 9 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து 2 மணி நேரம் ஆடை பார்க்குற மாதிரி. அவ்வளோதான்.